இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃபிசெட் எஸ். இது என்ன கம்ப்ளைண்ட்டுண்டா, கஸ்டமர் ரன்னிங்கில் போகையில் வண்டி டோட்டலாக ஆஃப் ஆகிடுது. வண்டி உருட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காரு, ஸ்டார்ட் ஆகலை. கொண்டு போய் வேலைக்கு விடையில் என்ன ஆயிருக்குன்னா எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, லாக் செட்டு போயிருக்கு, செல்ஃப் சுவிட்சு போயிருக்கு. மூணாவது ரிலே கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்ட்டு ரிலேவை மாற்றி விட்ருக்காங்க. மறுபடியும் அவர் வேலைக்கு சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வரையில் என்ன ஆயிருக்குன்னா மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் உருட்டிட்டு வரையில் அதுவாக தானே ஆன் ஆகிருக்கு. அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்காரு. இது என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். ஒரு பொருளை சேஃப்டி பண்ணுறதுக்கு மற்றொரு பொருள் யூஸ் பண்ணுவான். அப்படி நம்ம மற்றொரு பொருள் யூஸ் பண்ணுறோம்ல ஒரு சேஃப்டிக்காக, அந்த சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுற பொருளே அந்த பொருளை மொத்தமாக சேஃப்டி பண்ணுற பொருளை மொத்தமாக கொலாப்ஸ் ஆக்குறது இந்த எஃபிசெட் வண்டி மாடலில் மட்டும்தான். இதில் அப்படி என்ன கொலாப்ஸ் ஆகும்னா, இந்த வண்டியில் எல்லாமே பக்காவாக இருக்கும். மெயினாக சொல்லணும்னா வயரிங் கிட்ட பார்த்தீங்கன்னா அது போகிற பாதை எல்லாமே லப்பர் சிலிவு போட்டிருப்பாங்க. இதில் என்ன ஆகும்னா, லப்பர் சிலிவு இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லப்பர் சிலிவு. இந்த எஃபிசெட் மாடலில் பூராமே இந்த லப்பர் சிலிவு சேஃப்டிக்காக வயரிங்கில் பூராமே லப்பர் சிலிவு தான். இதில் என்ன ஆகும்னா, நம்ம சுவிட்சுக்கு போடுறோம்ல, சுவிட்சில் நீங்கள் அடிக்கடி மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க, வாட்டர் சர்வீஸ் அடிப்பீங்க. அந்த சுவிட்சில் நீங்கள் வாட்டர் சர்வீஸ் அடிக்கிற தண்ணி நேராக கீழே பார்த்தீங்கன்னா லப்பர் சிலிவு. இந்த லப்பர் சிலிவு வழியில் போய் இந்த மெயின் வயரிங் கிட்டில் போய் லோடாகி மொத்த வயருமே கொலாப்ஸ் ஆகும். ஒரு பக்கத்தில் இது என்ன ஆகும்னா, 4 போக்கில் வயர் ஊறி மொத்த வயருமே அழுகி கரண்ட் பூரா கொலாப்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு எஃபிசெட் வண்டி எந்த மாடலாக இருந்தாலும் சரி, எஃபிசெட்டில் எந்த மாடலாக இருந்தாலும் சரி, இது எஃபிசெட் எஸ் எந்த மாடலாக இருந்தாலும் கழுத்து பகுதியில் வர அந்த லப்பரை ஒரு கோடு போட்டு விட்டிங்கன்னா அதில் நீங்கள் எந்த தண்ணியும் போய் அந்த லப்பரில் நிற்காது. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கீழேருந்து போகிற பேட்ரி லைனு மீட்ரு என்ன ஆகும்னா, மீட்ரு அரைக்குறையாக எரியும், வோல்டேஜ் கரெக்டாக வராது, செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்காது, ஹார்ன் அடிக்காது, மீட்ரு எரியாது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பூராமே இந்த தண்ணி வயரில் ஒரு உடனே வராது. இது ஒரு 6 மாதம் 5 மாதம் அந்த தண்ணியிலே ஊறும்போது மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிரும். நீங்கள் ஒரு எஃபிசெட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கத்தியோ பிளேடோ வச்சு இந்த கழுத்து பகுதியை லைட்டாக ஒரு கோடு போட்டு விடுங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வராது. உள்ளே இருக்க தண்ணி பூரா வெளியேறிடும். உங்களுக்கு வயர் ஊறி கொலாப்ஸ் ஆகாது. இந்த வண்டியில் நம்ம பிளேடை வச்சு அறுத்து விட்ருக்கோம். நம்ம வண்டி வயரிங் எஃபிசெட்டை பொறுத்தளவு வயரிங் கம்ப்ளைண்ட்டுன்னா ஃபஸ்ட்டு இந்த கழுத்து வயரை அறுத்துடணும். இந்த கழுத்து வயரை ஏன் அறுக்கிறோம்னா, இந்த தண்ணி என்ன பண்ணணும், இங்கே பேட்டரியிலேருந்து வர மொத்த வோல்டேஜ் சாவி செட்டுக்கு போகிற வோல்டேஜை மொத்தமாகவே கொலாப்ஸ் பண்ணிடும். தண்ணிலையும் அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுறதுனால மேலே கரெக்டான அங்கே 10-12 வோல்டேஜ் இருக்குன்னா இங்கே வரையில் 3 வோல்டேஜ் 4 வோல்டேஜ் ஆகிரும். அதனாலேயும் செல்ஃப் சர்டிஃபிகேட் இதாகும். நீங்கள் எஃபிசெட் வச்சுருக்கீங்களா, இந்த கழுத்து பகுதியில் லைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டிங்கன்னா அடிப்பகுதியில் ஒரு கோடு போட்டு விடுங்க. வண்டி உங்களுக்கு வயரிங் கிட்ட இந்த இடத்துல மட்டும் டேமேஜ் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஆட்டி பார்க்குறேன். அதே மாதிரி சுவிட்சு கண்ட்ரோலு எல்லாமே இது பார்க்குறோம். செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது. வண்டி இப்போதைக்கு ஓடுது, எல்லாமே ஓடுது. ஆனால் வண்டி கஸ்டமருக்கு ஒரு எப்போயாச்சும் இந்த ப்ராப்ளம் வருது, நடு ரோட்டில் நிப்பாட்டி உருட்ட வேண்டிய நிலமை வருது. ஃபுல்லாக ஆட்டி பார்க்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் ஒரு டாக்டர் மாதிரி நம்ம இப்போ வேலை பார்க்க போகிறோம். ஈசியோ நம்ம செல்ஃப் ரிலே மற்ற ரிலேவை பூரா செக்அப் பண்ண போகிறோம். நம்ம வண்டியை ஃபுல்லாமே கழட்டி முடிச்சாச்சு. இப்போ கழட்டிட்டு ஒவ்வொன்றா செக்அப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டாக்டர் மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி பார்க்க போகிறோம். ஏன்னா வண்டி இப்போ வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டா, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது. கஸ்டமர் போய் 2-3 கடையில் விடையில் என்ன பண்ணியிருக்காங்கண்டா, செல்ஃப் ரிலே மாற்றிருக்காங்க. 2வது சாவி லாக்கை மாற்ற சொல்லியிருக்காங்க. 3வது சுவிட்சில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கும், இக்னிஷன் சுவிட்சில் கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மக்கிட்ட வந்திருக்கு. நம்ம இப்போ எது ப்ராப்ளம்னு மெயினாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சுவிட்சு இந்த வைப்ரேட்டில் என்ன ஆகும்னா, நம்ம ஃபால்ட் இருந்துச்சுன்னா உடனே இதாகிடும்.
சுவிட்சில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ரெண்டாவது சாவி லாக்கை 4-5 தடவை திருப்பி பார்த்தாச்சு. லாக்கை திருப்பி பார்த்தாச்சு, ஆனால் டிஸ்பிளே ஆஃப் ஆகிற மாதிரி தெரியல. இன்னொரு டெஸ்ட்டுக்கு தட்டியும் பார்த்துருவோம். இந்த மாதிரி உள்ளே இருந்துச்சுன்னா, லாக்கு போயிருந்துச்சுன்னா டக்குன்னு டிஸ்பிளே ஆஃப் ஆகும். நம்ம இப்போ எங்கே தட்டும்போது ஆஃப் ஆகுது அப்படின்றத நம்ம தெளிவாக செக்அப் பண்ண போகிறோம். வண்டி கீழே சாஞ்சால் மட்டும் இக்னிஷனை மட்டும்தான் ஆஃப் பண்ணோம். நம்ம அங்கே இக்னிஷன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம்ல, அதே மெத்தட் தான் இது. அதனால் டிஸ்பிளேக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இண்டிகேட்டர்லே சம்மந்தம் இல்லை. இந்த சைடு வந்துடுவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்ரு, இதுலேயும் தட்டி பார்ப்போம். ஆஃப் ஆகலை. 6 யூனிட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலே மாற்றிருக்காங்க. செல்ஃப் ரிலே ஃபியூஸ் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி புதுசு போட்டிருக்காங்க. வண்டி ஆனில் தான் இருக்குது. நம்ம இந்த வயரிங்கை ஆட்டி பார்ப்போம். மீட்ரு ஆஃப் ஆகுதாண்டு இங்கே அப்படியே கீழே நம்ம மீட்ரு ஆஃப் ஆகுதாண்டு வயரிங்கை பூரா ஆட்டி பார்க்குறோம். ஆட்டி பார்க்கையில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவது பேட்டரியோட நட்டு நம்ம எப்படின்னு செக்அப் பண்ணி பார்த்துக்கிறோம். நட்டும் டேமேஜ் இல்லை. மூணாவது இதோட எர்த்து போய் நம்ம கரெக்டாக பாடியில் நட்டு லூஸாக இருக்கா, எர்த்து போய் பாடியில் மொத்த பாடியிலையும் இதாகும். இங்கே எர்த்து பார்த்தீங்கன்னா மொத்த பாடி அங்கேருந்து பேட்டரியிலேருந்து வந்து சேஸில் கொடுத்துருப்பாங்க. மொத்த பாடிக்கு எர்த்து. அந்த நட்டை நம்ம லூஸ் பண்ணி டைட் பண்ணுறோம். லைட் ஆஃப் ஆகலை. இன்னொரு எர்த்து இங்கிட்டு வந்துடு. இன்னொரு எர்த்து இந்த ஆஃப் ஆகுது. ஒரு நிமிஷம் அப்படிங்க மேலாடு. இப்போ என்ன இருக்குன்னா, நம்ம இன்னொரு எர்த்து இங்கேருந்து நேராக சாவிக்கு போகிறதுல உருகையில் மீட்ரு ஆஃப் ஆகி ஆனாச்சு. மறுபடியும் செக்அப் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆஃப் ஆகலை. இங்கடி இதில் பக்கத்தில் வந்துடும். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பேட்டரியிலேருந்து சாவிக்கு போகிற எர்த்து லைனில் கரி இருக்குது. இந்த வயர் டேமேஜ் ஆனதுனால எர்த்து மீட்டருக்கு போகாமல் இருந்திருக்கலாம். நெளிச்சு பார்ப்போம். பார்ப்பாங்கள இந்த எர்த்துனால ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. இது இப்போ BS4 ஸ்டார்ட் ஆயிரும். BS6னால பேட்டரி இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் எர்த்து கண்டிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்கனால ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கலாம். நம்ம எர்த்தை நல்லா செக்அப் பண்ணிவிட்டு அடி ஒன்றில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு லைன் மீட்டருக்கு போகிற எர்த்து, இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா நம்ம சென்சாரு ஃபியூல் பம்பு இதுக்கெலாம் போகிற எர்த்து. இந்த 2 எர்த்தையும் நம்ம ஜாயின் பண்ணையில் கரெக்டாக லைன் வருது. பிடுங்கி விட்டால் மீட்டரில் மொத்தமாக போகுது. இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்னா, இந்த வயர் எரிஞ்சது. இந்த வயரை பார்த்தீங்கன்னா தீஞ்சிருச்சு. இந்த வயர் தீஞ்சதுனால தான் மட்டும் கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்கும். இதனால் வயரு கரெக்டாக வோல்டேஜ் போகாமல் இருக்கலாம். நம்ம இந்த வயரை டைரக்ட் அடிச்சிருவோம். ப்ளஸ்ஸு நீங்கள் ரிலே வயர் எங்கேயாச்சும் டச் ஆச்சுன்னா பீஸ் போயிருக்கும்.
வண்டியில் பீஸ் போகலை அப்படின்னா என்னன்னா இந்த எர்த்து தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்ததில் இதை டச் பண்ணும்போது தான் அங்கே மீட்ரு அமர்ந்துச்சு. அதனால் மொத்த சிலிவு எடுத்து இது மொத்தமாக 4 ஜாயிண்ட் ஆகி பேட்டரிக்கு போகிறது தான். அதை மொத்தமாகவே நம்ம சிலிவு அடித்து பேட்டரியில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோம், பேட்டரியில் இருக்க எல்லா டெர்மினலு எல்லாத்தையும் நம்ம எம்ஆர்சிபி வச்சு உரசி போட்டுக்குருவோம். அவ்வளோதான் கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாததுக்கு காரணம் எர்த் லைனு எரிஞ்சு வீக் ஆனது தான் காரணம். செல்ஃப் ரிலே மேலே நம்மளுக்கு ஒரு டவுட்டு. அதனால் என்ன பண்ணுறோம், வாசலின் இது என்ன பண்ணோம், பெட்ரோலியம் செல்லு இது என்ன பண்ணோம்னா இந்த பேட்டரியிலேருந்து போகிற லைன் துரு பிடிக்காமல் நிற்காமல் லைன் மிஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பேட்டரிக்கும் வச்சுக்கிடுவோம். பேட்டரியிலேருந்து வர லைன் டச் ஆகாமல் மிஸ் ஆகாமல் இருக்கும். இந்த ஜெல் வச்சிட்டோம்னா துரு பிடிக்காமல் டெர்மினல் போகாமல் இருக்கும். எடுத்து கொண்டு போய் நீட்டாக வச்சாச்சு. இந்த கம்ப்ளைண்ட் கொஞ்சம் யூகமாக கணிச்சது. அதனால் உடனே வீடியோ அப்லோட் பண்ணல. ஒரு வாரம் பொறுத்து அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் வருதான்னு கேட்டுட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஆனால் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும் வந்துச்சு. அது என்னன்றது நீங்களே கேளுங்க. ஹலோ என்ன எப்படி இருக்கு வண்டி? இது வந்து விஜய் நீ ஆளை காணோம். என்ன அந்த வண்டி இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். அதான் இப்போ நான் இப்போ ஓட்டிட்டு வண்டி நிப்பாட்டுறோம்ல, நிப்பாட்டிட்டு அந்த பேட்டரி ஆஃப் பண்ணுறோம்ல, அந்த பேட்டரிக்கு ஒரு சுவிட்ச் இருக்குல்ல ரெட் கலர்ல. ஆமாம். சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே வந்து அமர்ந்துட்டு அப்படியே எரியுது, மறுபடியும் ஆன் ஆகுது. அப்படி அமரக்கூடாதுல்ல. நான் வந்தேன், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. அந்த அண்ணாட்ட கேட்டேன். ஸ்டார்ட் ஆகாம மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சாரா? யாரு ஸ்டார்ட் ஆகாம மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆச்சா? ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரல விஜய். எப்படின்னா வண்டியை நிப்பாட்டுறல, வண்டியை ஓட்டிட்டு நிப்பாட்டும் போது பேட்டரிக்கு ஒரு சுவிட்ச் இருக்குல்ல ரெட் கலர் சுவிட்ச், அதை ஆஃப் பண்ணோம்னா டிஸ்பிளே சாய் அந்த டிஸ்பிளே ஆஃப் பண்ணக்கூடாதுல்ல. டிஸ்பிளே அது பேட்டரி ஆஃப் பண்ணோம்னா அந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகிட்டு அப்படியே ஆன் ஆகுது. ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆயிடுச்சு வருது. அது சாவி ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆயிருது. அது டைரக்ட் அடிச்சதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி பாரு அப்படி இருக்கு. ஓட்டி பாக்குறேன், ஆஃப் ஆகாம தெரியல, ஓட்டி பாக்குறேன். சரி. சரி.